இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோட எண்டில் வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தேர்டாக இருக்க ஸ்கொயர் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாவுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ அந்த செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. சோ இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஷேப்ஸ்க்கு போயிட்டு சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. சோ சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சோ நீங்க ஆட் பண்ணிருக்க இமேஜ் வந்து ஆல்ரெடி டார்க்கா இருக்கு அப்படின்னா அதோட லெவலை வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ உங்களோட இமேஜும் இந்த இமேஜ் மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதோட லெவலை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜை பெருசு பண்ணுங்க. சோ பெருசு பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்ப ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இப்ப நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜ் உடைய கலரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜ் உடைய லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ண போறேன். அந்த பார்டரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ பார்டர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டருடைய லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிரலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிருங்க. சோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிரலாம். சோ இந்த வீடியோல இருக்க டெம்ப்ளேட்டோட zip ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஆப்போட நேம் வந்து Z Archiver. இதை நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி இன்டர்ஃபேஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல எந்த ஃபோல்டர்ல நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டோட ஃபைல் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணுங்க. சோ உங்கள ரொம்ப பேர் வந்து Chrome browser யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுவீங்க.
சோ நீங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கும். சோ இங்க வந்து இந்த டெம்ப்ளேட் உடைய zip ஃபைல் இருக்கு. சோ அத வந்து பிரஸ் பண்ணுங்க. அத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து 3 வகையான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சோ அத சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்ட் வந்து கேக்குறாங்க. பாஸ்வேர்ட் என்னன்னா ஹரிஷ் டெம்ப்ளேட் 2020 அடிங்க. சோ இந்த பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போலவே ஸ்பேஸ் விடாதீங்க. சோ பாஸ்வேர்டை வந்து கரெக்டா டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுங்க. சோ இப்போ அந்த ஃபைல் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேலரில சேவ் ஆகிரும். சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் அண்ட் டவுட்ஸை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடவே வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.